பெரும்பாலும் பக்தி இலக்கியங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய இயற்றப்பட்டது. அதன் மூலமாக தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா சைவம் சார்ந்து 12 திருமுறைகள் அப்படின்ட்டு உண்டு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த 12 திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பதிகங்கள் அதில் உள்ளன. அதை நல்ல தெரிந்தவங்க வந்துட்டு தினமும் வீட்டில் வந்துட்டு பாராயணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எந்த பிரச்சனைக்காக எந்த பதிகத்தை பாடுகிறார்களோ அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில பதிகங்களை மட்டும் எடுத்து நம்ம இப்போ சொல்கிறோம். இதுவே நம்ம குடும்பம் வந்துட்டு அமைதியாக நடப்பதற்கு வந்துட்டு உதவும் அப்படிங்கிறனால மேலும் இதனோட தொடர்ச்சி வந்துட்டு அடுத்த பதிவில் கொடுக்குறோம். அதில் ஒரு சில பதிவுகள்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீண் பழி அப்படிங்கிறது உண்டாகும். அதே போல் ஏதாச்சும் காரியங்களில் ஈடுபட்டால் அந்த காரிய தடை ஏற்படுது அப்படிங்கும் போதும் வீணான அவமானங்கள் நேர்கிறது. நம்ம எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் அவமானங்கள் நேர்கிறது அப்படிங்கும் போது நம்ம பாட வேண்டிய பதிகம் அப்படின்னா முதல் திருமுறையில் வரக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் அப்படின்ட்டு ஒரு பதிகம் ஆரம்பிக்கும். அந்த பதிகத்தை தினமும் காலையில் பாராயணம் பண்ணி வர்றீங்க அப்படிங்கும் போது, அல்லது நினைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்ட அந்த அவமானங்களிலிருந்து வீண் பழிகளிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்கள், இதற்கு எப்படி அவ்வளவு சக்தி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவோட இறுதியில் சொல்கிறோம். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. அதே போல் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது. இனிமேல் நம்ம கடன் வாங்காமல் வாழணும் அப்படின்னா போதுமான அளவு செல்வம் சேரணும் அல்லவா? அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்காக 3ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். இனிமேல் கடன் வாங்காமல் வாழ வழிவகுக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளோட தொல்லை அதிகமாக இருக்கும். எந்த காரியம் செய்தாலும் இடையூறு செய்வதாகவே நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல தேவையில்லாமல் சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நேரங்களும் நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய 3ஆம் திருமுறையிலிருந்து செய்யனே திருவாலாவாய் மேவிய ஐயனே என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை, அதாவது சிறைவாசத்திலிருந்தும் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் நாம் விடுபட முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது விஷக்காய்ச்சல், விஷக்கடி, செய்வினை தோஷம், பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றாலும் இப்போ அந்த பெருந்தொற்று காலங்களில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பதிகம்னு நம்ம பெரியவர்களால் குறிப்பிடக்கூடிய பதிகம் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய 1ஆம் திருமுறையில் வரக்கூடிய திருநீலகண்ட பதிகம் என்று அழைக்கப்படக்கூடிய அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மக்தறிவீர் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை தினமும் நாம் பாராயணம் செய்து வருகின்றோம் என்றால் நமக்காக வேண்டாம், இது உலக மக்களின் நன்மைக்காக இந்த பதிகத்தை தினமும் பாடுங்கள். அப்படி பாடும்போது இந்த விஷக்காய்ச்சல் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பெருந்தொற்றுகளிலிருந்தும் செய்வினை தோஷங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வரும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. உணவு, உடை இது எல்லாம் குறைவில்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது அந்த மனிதன் தன்னிறைவு பெற்றவன் ஆகின்றான். அப்படி அந்த உணவு, உடை இதெல்லாம் சரியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அருளிய தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்று தொடங்கும் பதிகத்தை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வருகிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உணவுக்கோ உடைக்கோ எந்த பஞ்சமும் இருக்காது, நல்வாழ்வு வாழ்வீர்கள் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், பணத்தட்டுப்பாடு இருக்குது, வறுமையில் ஆட்பட்டு இருக்கோம், நாங்கள் இந்த வறுமையிலிருந்து நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பெருமான் எழுதி அருளிய இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என்று தொடங்கும் பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்.
அதே போல் குடும்பத்தில் வந்துட்டு குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறது, அந்த குழப்பத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம குடும்பம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம பாட வேண்டிய பதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தொடங்கும் பதிகத்தை வந்து தினமும் பாராயணம் செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஒரு சில பதிகங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இது போல 12 திருமுறைகளையும் நம்ம வந்துட்டு குருவாக ஏற்றுக்கிட்டு அதை படித்தாலே போதுமானது. அதை படித்து புரிந்து கொண்டு பொருள் உணர்ந்து அதை தினமும் பாராயணம் செய்தாலே போதும், நம் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். அப்படி சக்தி உடையது தான் இந்த 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழை ஆதாரமாக கொண்டு 12 திருமுறைகளும் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களும் வந்துட்டு பக்தி இலக்கியத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழை வளர்த்ததில் அதற்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழை யாரும் வளர்க்க முடியுமானா கட்டாயமாக கிடையாது. அது இயற்கையோட மொழி. அதுக்கு உருவம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள். இயற்கையில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை எல்லாம் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு அதிர்வுக்கும் என்னென்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து அதற்கு ஒளி வடிவம் கொடுத்தது அப்படின்னா சித்த பெருமக்கள். அதன் வாயிலாகத்தான் நாம் வந்துட்டு அந்த தமிழை வந்து தெய்வ மொழி அப்படின்ட்டு அழைக்கின்றோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பக்தி இலக்கியங்களில் வரக்கூடிய பாடல்களில் வந்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்களோட அதிர்வுகளையும் நம்ம சரியாக உச்சரிக்கிறோம் அப்படிங்கும் போது இதையெல்லாம் வந்துட்டு நால்வர் பெருமக்களும் சரி ஆழ்வார்களும் சரி தெளிவாக உணர்ந்திருந்த காரணத்தினால் சரியான எழுத்துக்களையும் சரியான வார்த்தைகளையும் பயன்படுத்தி அந்த 12 திருமுறைகளையும் பாசுரங்களையும் இயற்றினார்கள். அதன் பொருட்டே தான் அப்பாடல்களை முறையாக உச்சரித்து பாடும் பொழுது அது எந்தெந்த பாதிப்பை போக்குமோ, என்னென்ன நன்மைகளை உண்டாக்க வேண்டுமோ அவை எல்லாற்றையும் உண்டு பண்ணின, அந்த பிரச்சனைகளை தீர்த்தன. அதற்காக தான் சொல்றது. இப்போ இந்த திருமுறைகள் இருக்கு அப்படிங்கும் போது இந்த திருமுறைகளை பாட வேண்டிய இலக்கணத்தை உணர்ந்து அதன்படி பாடுதல் இன்னும் சிறப்பாகும். இல்லை எங்களால் முறையாக அந்த பண்ணெல்லாம் கடைபிடித்து பாட முடியலனாலும் மனதார சிவபெருமானை நினைத்து கொண்டு பாசுரங்களை படிப்பவர்கள் பெருமாளை நினைத்து கொண்டு நீங்கள் படித்தாலே போதுமானது. அதையும் உணர்ச்சி பூர்வமாக அவரை ஏற்றுக்கொண்டு படிப்பது அப்படிங்கும் போது கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வர முடியும். தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து படித்தோன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பிரச்சனைகளிலிருந்து அல்லது உங்களுக்கு வேண்டுவனவற்றை இந்த பதிகங்களின் மூலமாகவே நீங்கள் கேட்டு பெற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.